தமிழ் சினிமா உலகம் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. சினிமா உலகம் சந்தித்த வழக்குகளில் மிகப்பெரிய பரபரப்பையும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ அப்படின்ற பதட்டத்தையும் உருவாக்கிய வழக்குன்னா அது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத நடிகராக அந்த காலகட்டத்தில் இருந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், பட்சிராஜா ஸ்டுடியோஸ் அதிபரான ஸ்ரீராமு நாயுடு ஆகியோர் இந்த வழக்கு சம்பந்தமாக கைதானது அந்த வழக்கினுடைய பரபரப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டியது என்று சொல்லலாம். 1943ஆம் ஆண்டிலே காகித பஞ்சம் காரணமாக புதிதாக பத்திரிகைகளை துவங்குவதற்கு அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளை விதித்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிகை தான் சினிமா தூது. அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவன் லட்சுமிகாந்த். இப்போ யூடியூப்பில் நடிகர் நடிகளை பற்றி மனம் போனபடி எத்தனையோ பேர் பேசுகிறாங்க இல்லையா, அது மாதிரி பல நடிகர் நடிகளை பற்றி தரக்குறைவாக அந்த பத்திரிகையில் எழுதி கொண்டிருந்தான் லட்சுமிகாந்த். அந்த கட்டுரைகளுக்கு ரசிகர் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருந்ததுனால சினிமா தூது பத்திரிகை நல்ல முறையிலே விற்பனை ஆகி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் சினிமா தூது திடீரென்று நின்று போனது. அதற்கு காரணம் அரசாங்க அனுமதியே இல்லாமல் லட்சுமிகாந்தன் அந்த பத்திரிகையை நடத்தியது தான். சினிமா தூது பத்திரிகை நின்று போனோடனே லட்சுமிகாந்தன் அப்படியே முடங்கி போயிடல. இந்துநேசன் என்ற பெயரிலே ஒருவர் அப்போது பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பத்திரிகையில் சினிமா தூது பத்திரிகையில் என்ன மாதிரியான கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தானோ அதே மாதிரியான கட்டுரைகளை தொடர்ந்து எழுத தொடங்கினான். அதற்கும் ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. யார் இந்த லட்சுமிகாந்தன் அப்படின்றத பார்ப்போம். சினிமா நடிகர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த இந்துநேசன் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த C.R. லட்சுமிகாந்தன் திருச்சியை சேர்ந்தவர். இன்டர்மீடியட் வரைக்கும் படித்திருந்தாலும் நேர்மையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம் இல்லாதவனாக நம்ம இருந்தது தான் துரதிர்ஷ்டம். திருட்டு கையெழுத்து போட்டதற்காக ஒரு மோசடி வழக்கிலே சிக்கிக்கொண்ட லட்சுமிகாந்தன் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த போதே போலீஸாரிடமிருந்து தப்பி ஓட முயற்சி பண்ணதுனால போலீஸார் அவனை மீண்டும் சிறைப்பிடித்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே அவனுக்கு தீபாந்தர தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே தீபாந்தர தண்டனை அப்படின்றது குற்றவாளிக்கு விதிக்கப்படுகின்ற கடுமையான தண்டனை. இப்போல்லாம் ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இணையானது அது. 10 ஆண்டுகள் அந்தமான் சிறையில் இருந்த லட்சுமிகாந்தன் விடுதலையாகி 1939ஆம் ஆண்டிலே சென்னை திரும்பினார். தமிழ் சினிமா பேச ஆரம்பித்திருந்த காலகட்டம் அது. ஊரில் எங்கே பார்த்தாலும் எல்லோரும் சினிமாவை பற்றியே பேசி கொண்டிருந்தார். அதை பார்த்த லட்சுமிகாந்தனுக்கு ஒரு பத்திரிகையை தொடங்கி சினிமா நடிகளை பற்றி எழுதினா நிச்சயமாக நல்லா விற்கும் அப்படின்னு தோணுச்சு. அதைத் தொடர்ந்து தான் இந்துநேசன் பத்திரிகையில் சினிமா நடிகர்களை பற்றி மனம் போனபடி எழுதத் தொடங்கினான் லட்சுமிகாந்தன். அந்த காலகட்டத்திலே சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், பட்சிராஜா ஸ்டுடியோஸ் அதிபரான ஸ்ரீராமு நாயுடு ஆகிய மூவரையும் அந்த காலத்து கதாநாயகிகளான T.R. ராஜகுமாரி, மாதுரி தேவி ஆகியோருடன் இணைத்து பெரிய மனிதரின் ரகசியங்கள் அப்படின்ற பெயரில் லட்சுமிகாந்தன் எழுதிய கட்டுரைகளுக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இந்த கட்டுரையெல்லாம் படித்துவிட்டு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் கலைவாணருடைய மனைவியான T.A. மதுரம். இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் நிறுத்தவே முடியாதா என்று கலைவாணரிடம் அவர் கேட்டபோது, இதெல்லாம் எவ்வளோ நாள் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் படிப்பாங்க, அப்புறம் மக்களுக்கே சலிப்பு ஏற்பட்டுவிடும், அதனால் இந்த வதந்திகள் எல்லாம் அவர்களாகவே புறக்கணித்து விடுவார்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சமாதானம் சொன்னார் என்.எஸ். கிருஷ்ணன். இதுக்கு நடுவில் இந்து ஆங்கில பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்த வடிவேல் என்பவனுக்கும் லட்சுமிகாந்தனுக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை முளைத்தது. இந்த வடிவேலு தன்னுடைய மைத்துனியான ஜானகி அம்மாவுடன் வடமுல்லைப்பிள்ளை தெருவில் ஒரு வீட்டிலே குடியிருந்தான். அந்த வீட்டை விலைக்கு வாங்கிய லட்சுமிகாந்தன் உடனடியாக நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று அவர்களை நிர்பந்தித்தான். ஆனால் அவங்க காலி பண்ணுறதா தெரியல. அதைத் தொடர்ந்து அவர்கள் அத்துமீறி தன்னுடைய வீட்டிலே நுழைந்ததாக அவர் மீது வழக்கு தொடுத்தான் லட்சுமிகாந்தன். 1944ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதியன்று ரிக்ஷாவிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது கத்தியால் குத்தப்பட்ட லட்சுமிகாந்தன் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள், அதாவது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி என்று இறந்தான் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் லட்சுமிகாந்தன் மீதான முதல் தாக்குதல் அது இல்லை. லட்சுமிகாந்தன் முதலாக தாக்கப்பட்ட சம்பவம் 1944ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று நடைபெற்றது. புரசவாக்கம் மங்கடாயிலம் தெருவிலே சென்று கொண்டிருந்த அவனை பார்த்து வந்து விட்டாயா என்று கேட்டபடி ஒருவர் அவனுடைய கழுத்தில் கத்தியால் குத்தினார். அந்த அவசரத்தில் தன்னை குத்தியது யாருன்னு லட்சுமிகாந்தன் பார்க்கல. வடிவேலு தான் தன்னை குத்தி இருக்கணும் அப்படின்னு நினச்ச லட்சுமிகாந்தன் உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று தன்னை வடிவேலு குத்தி விட்டதாக புகார் செய்தான். இந்த காயம் ரொம்ப சின்ன காயம் அப்படின்றதுனால அதை பெருசாக போலீஸார் எடுத்துக்கொள்ளவில்லை. லட்சுமிகாந்தனை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே தவிர எஃப்ஐஆர் எதுவும் அவங்க போடலை. போலீஸார் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்றனால அத்தோடு அந்த விஷயத்தை விட்டுவிட லட்சுமிகாந்தன் தயாராகவில்லை. அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினான்.
அதுக்காக ஜே நற்குணம் அப்படின்ற வக்கீலை பார்த்து பேசினான். அவர் இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இதை டைப் அடித்து எடுத்துட்டு நாளை காலையில் வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் நடந்தது 1944ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு. அடுத்த நாள் காலையிலே ஒரு கை ரிக்ஷாவில் ஏறி நற்குணத்துடைய வீட்டுக்கு சென்ற லட்சுமிகாந்தன் தான் டைப் செய்து எடுத்துக்கொண்டு போயிருந்த காகிதங்களை எல்லாம் அவரிடம் காட்டிவிட்டு மீண்டும் ரிக்ஷாவில் ஏறி திரும்பினான். அவன் காலின் சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது இருவர் அந்த ரிக்ஷாவை வழிமறித்தனர். ஒருத்தர் கையில் இருந்த பிச்சுவாவால் லட்சுமிகாந்தனுடைய வயிற்றிலே குத்த, இன்னொருத்தர் தன்னுடைய கையில் இருந்த கத்தியினால் அவன் உடம்பு முழுவதும் கீறத் தொடங்கினார். தன் வயிற்றிலே குத்தப்பட்டிருந்த கத்தியை எடுத்து வீசிய லட்சுமிகாந்தன் மீண்டும் நற்குணத்தினுடைய வீட்டுக்கு ஓடி சென்று நடந்த சம்பவத்தை முழுமையாக அவரிடம் விவரித்தான். உடனடியாக நீ ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொன்ன நற்குணம் அவனை இன்னொரு ரிக்ஷாவில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். மருத்துவமனைக்கு போக சொல்லி நற்குணம் ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி அமிச்சாலும் லட்சுமிகாந்தன் நேராக மருத்துவமனைக்கு போகல. வேப்பேரி காவல் நிலையத்துக்கு சென்று வடிவேல் என்பவரும் இன்னொருவரும் தன்னை கத்தியால் குத்தியதாக புகார் கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் தான் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தான். மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பிஆர் பாலகிருஷ்ணன் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கினார். அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னால் அவனுடைய உடல்நலம் இன்னும் மோசமடைய தொடங்கியது. அடுத்த நாள் அதிகாலை 4:15 மணி அளவில் லட்சுமிகாந்தனுடைய உயிர் பிரிந்தது. லட்சுமிகாந்தனுடைய மரணத்தை தொடர்ந்து அன்று மாலையே வடிவேலு கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து வீரசேனனும் கைது செய்யப்பட்டார். இந்த வீரசேன லட்சுமிகாந்தனுடைய பாதுகாவலராக இருந்தவர், குத்துச்சண்டை வீரரும் கூட. இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் அந்த மாதம் 11ஆம் தேதி அன்று மாதுரி தேவனுடைய சகோதரரான ஜெயானந்தம் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் வடிவேலுடைய நண்பர்களான ராமலிங்கம், ராஜரத்னம், ராஜகோபால் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். இதில் ஜெயானந்தம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்தார். அந்த வாக்குமூலத்தில் நாகலிங்கம், கமல்நாதன், ஆர்ய வீரசேனன், வடிவேலு, ராஜாபாதர், ஆறுமுகம் ஆகியோர் லட்சுமிகாந்தனை கொல்ல முடிவு செய்த போது எம்.கே. தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறிய அவர் எல்லோரும் சேர்ந்து வால்டாக் சாலையில் இருந்த ஒற்றைவாடை தியேட்டரில் பாகவதரையும் என்.எஸ். கிருஷ்ணனையும் சந்தித்து பேசியதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை செய்வதற்கு பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும் 2500 ரூபாய் பணம் தருவதாக சொன்னதாகவும் சொன்னார். இந்த வாக்குமூலங்களை அடிப்படையாக வைத்து பாகவதரையும் என்.எஸ். கிருஷ்ணனையும் கைது செய்ய காவல்துறை முடிவு செய்தது. 1944ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று சென்னை தமிழிசை சங்கத்திலே ஒரு கச்சேரியை முடித்துக்கொண்டு எம்.கே. தியாகராஜர் திரும்பிக் கொண்டிருந்த போது போலீசார் அவரது காரை வழிமறித்து அவரை கைது செய்தனர். அதே நாளன்று காலை 10 மணி அளவிலே கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோக்குள்ளே ஒரு ஜீப் நுழைந்தது. அந்த ஜீப்பில் ஒரு காவல்துறை அதிகாரியும் 2 காவலர்களும் இருந்தனர். சென்ட்ரல் ஸ்டுடியோக்குள்ளே யாரும் வரவோ போகவோ முடியாதபடி பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது. அந்த ஸ்டுடியோக்குள்ளே இருந்த ஒரு அறையிலே டி.ஏ. மதுரத்துடன் கதை விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். அவர்கிட்ட காவல்துறை அதிகாரி வாரண்டை காட்டிய போது எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னை கைது செய்ய அனுமதித்தார் என்.எஸ். கிருஷ்ணன். இப்போ உள்ளது மாதிரி ஊடகங்கள்லாம் அப்போ இல்லை அப்படின்ற போதிலும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் எப்படியோ வெளியில் தெரிஞ்சு மக்கள் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக கூடத் தொடங்கினார். போலீஸார் அவர்களை துரத்தி அடித்தபடி இருந்தார். மாலை 5 மணிக்கு தான் எந்த காவல் நிலையத்திலே என்.எஸ். கிருஷ்ணன் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலே வெளியே தெரிய வந்தது. கலங்கிய கண்களோடு என்.எஸ். கிருஷ்ணனை சந்திக்க டி.ஏ. மதுரம் வந்தபோது, நான் எந்த தப்பும் பண்ணல, நிச்சயமாக விசாரணையுடைய முடியல உண்மை தெரிய வரும், அதனால் நீ தேவையில்லாமல் மனதை போட்டு அலட்டி கொள்ளாதே என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினார் என்.எஸ். கிருஷ்ணன். லட்சுமிகாந்தன் கொலை தொடர்பாக கலைவாணரும் பாகவதரும் கைது செய்யப்பட்ட செய்தி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியது. அந்த 2 மாபெரும் கலைஞர்களும் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா, இப்படிலாம் அவங்க செய்வாங்களா என்று மக்கள் ஒருவரை ஒருவர் கவலையோடு கேட்டபடி இருந்தனர். லட்சுமிகாந்தனுடைய மறைவை பற்றி செய்தி வெளியிட்ட பேசும் படம் பத்திரிகை இந்துநேசன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஸ்ரீ சி.என். லட்சுமிகாந்தம் இந்த மாதம் 8ஆம் தேதி பிச்சுவாவால் குத்தப்பட்டு அதன் விளைவாக 9ஆம் தேதி என்று காலமானார். எங்கோ இருந்த இடம் தெரியாமல் நடந்து கொண்டிருந்த இந்த பத்திரிகையின் ஆசிரியர் பதவியை கைப்பற்றி கொண்டு தன்னுடைய வரையற்ற தாக்குதல் மூலம் தமிழ்நாட்டை ஒரு ஆட்டிவிட்டார். தவறான கைகளில் பேனா கிடைத்தால் பத்திரிகையும் எழுத்துக்களும் என்ன ஆபத்தை உண்டு பண்ணும் என்பதற்கு இது உதாரணம். தன் கூறிய பேனாவுக்கு பலரை இரையாக்கி வந்தவர் கடைசியில் பிச்சுவாவுக்கு இரையாகிவிட்டார். அசம்பாவிதமாக ஆரம்பமான அவரது வாழ்க்கை அசம்பாவிதமாகவே முடிந்து விட்டது. ஆனால் லட்சுமிகாந்தம் என்ற பெயரை மட்டும் தேசில் மறந்துவிட முடியாது என்பது நிச்சயம் என்று செய்தி வெளியிட்டிருந்தது. கோவையிலே கைது செய்யப்பட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் நீலகிரி எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் என்ற செய்தி தெரிந்து விட்டதனால மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கினார். உணர்ச்சி பொங்க கூடியிருந்தவர்களை கட்டுப்படுத்த முடியாமல்
போலீஸார் திணறினர் என்றே சொல்லலாம். காலையில் ரயில் வண்டி வந்து நின்ற உடனே சிரித்த முகத்தோடு அந்த ரயிலிலிருந்து இறங்கினார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய அந்த சிரித்த முகத்தை பார்த்த ரசிகர்கள், இவரா கொலை செஞ்சிருப்பார், இவரை இந்த கொலை வழக்கில் கைது செய்திருக்கிறார்களே என்று கலைவாணருக்காக பரிதாபப்பட்டனர். தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் ஆகியோரை தொடர்ந்து 1945 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அன்று பச்சிராஜா ஸ்டுடியோஸ் அதிபரான ஸ்ரீராமுலு நாயுடு கைது செய்யப்பட்டார். இவர்கள் அனைவர் மீதும் சதி செய்து உடந்தையாக இருந்து லட்சுமிகாந்தனை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. கைது செய்யப்பட்ட தியாகராஜ பாகவதரையும் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனையும் ஜாமீனிலே வெளியே விட வேண்டும் அப்படின்றதுக்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த பதஞ்சலி சாஸ்திரி வீட்டிலேயே கோர்ட் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால இந்த மனு அவருடைய வீட்டிலேயே விசாரணைக்கு வந்தது. தியாகராஜ பாகவதர் சார்பாகவும் கலைவாணர் சார்பாகவும் வக்கீல் நியூஜன் ஆஜராகி வாதிட்டார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஜாமீனிலே விடுதலை செய்யப்பட்டனர். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஜாமீனை நீதிமன்றம் ரத்து செய்ததனால கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், எம்கே தியாகராஜ பாகவதர், ஸ்ரீராமுலு நாயுடு ஆகிய மூவரும் மீண்டும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டனர். மே 2ஆம் தேதி அன்று அட்வொகேட் ஜெனரலுடைய வாதம் முடிந்தவுடன் இந்த வழக்கு சம்பந்தமான சாராம்சத்தையும் அது சம்பந்தமான சட்ட விஷயங்களையும் ஜூரிகளுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார் நீதிபதி. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே தீர்ப்பு வருகின்ற வரையிலே நான் பகல் உணவை சாப்பிடப் போவதில்லை என்று அந்த தீர்ப்புக்காக காத்து கொண்டிருந்த அறிஞர் அண்ணா, அவள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் அவளை சிறையிலே அடைத்து விட்டாள் என்ற செய்தி தெரிந்தபோது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்றாலும் உண்மையாகவே என்ன நடந்தது, அந்த கொலை வழக்கிலே அவர்களுக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா என்பது மிகப்பெரிய மர்மமாகவே நீடித்தது. அந்த காலகட்டத்தில் என்எஸ் கிருஷ்ணனிடம் நேரடியாகவே இதை பற்றி கேட்டார் கதாசிரியர் மா லட்சுமணன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.